நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலன்கள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத் திருநாள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர்றதுக்கு உண்டான சூட்சமங்கள் நடக்கும். தீப ஒளி திருவிழா, திருவண்ணாமலை தீபம், அருணாச்சலேஸ்வருக்கு ஒரு அரோகரா அப்படின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். குரு பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கிறார். அதே போல் சனி பகவானும் வக்ரகதியாக இருக்கார் மீனத்தில். புதன் வக்ரகதியாக விருச்சிகத்தில் இருக்கார். அந்த புதன் பகவான் கார்த்தி 8ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்தி 11ஆம் தேதி வரை சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். முக்கியமான பயிற்சி கார்த்தி மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதியாகவே கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆன்டி கிளாக் வாய்ஸில். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ கார்த்தி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த புதன் பகவான் வக்ரகதியாகவே இருக்கிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி முக்கிய பயிற்சியாக செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மகம் நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக கொண்ட இந்த மாத பலன்கள் என்பது கார்த்தி மாதம் 29 நாட்கள் வரை. கார்த்தி 29ஆம் தேதியே சூரியன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி, குரு, புதன் இது எல்லாமே வக்ர அஸ்தங்கமாக இருக்குது, வக்ரகதியாக இருக்கிறது. செவ்வாய் அஸ்தங்க தோஷம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக சஞ்சாரங்களோடு இந்த 12 ராசிக்கும் இந்த மாதத்தில் எவ்வகையான சாதகம் பாதகம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துடலாம். இந்த கோச்சார பலன்கள், மாத பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 50% தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வேலை செய்யும். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதக பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ரீதியாக நேரடியாக உங்கள் ஜாதகத்தை விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு குரு பகவான் பயிற்சி ஆகிறார், குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு இருக்கக்கூடிய நிலை என்ன, இப்போ கோச்சார ரீதியில் போகக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், உங்கள் ஜனன ஜாதக குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அப்போ அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதிகள் இந்த கோச்சார ரீதியாக பலத்தை கொடுக்கிறதா பலவீனத்தை கொடுக்கிறதா அப்படின்றத அறிந்து புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும். அதை கொண்ட பரிகாரங்களும் பலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசி அன்பர்களே, ஆமாம், எப்பயுமே தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா தலைமை பண்புகளுக்கு நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியாதிபதி அவதான். அனைத்து வித பாக்கியங்களும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த கார்த்திகை மாதத்தில் பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய விஷயம். ஆமாம், பயணப்படுதல் கண்டிப்பாக நடக்கும் சார் உங்களுக்கு. ஆமாம், அது உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பயணங்கள் நடக்கும். ஒரு டீனேஜ் பையன் என்ன நினைப்பான், கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும், மலை பிரதேசங்களுக்கு செல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் நினைப்பான். அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஏஜ் பர்சனாலிட்டி என்ன நினைப்பார், காசி போகணும், பெரிய தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு நினைப்பா. திருமணமான தம்பதிகள் தேனிலவுக்கு போகணும்னு நினைப்பா. அப்போ இந்த 3 பேருடைய இந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தொழில் ரீதியான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 100% தொழில் நீங்கள் ஜெயிப்பீங்க. ரோலிங் நடக்கும் சார் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாது இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய குரோர் கணக்கில் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அந்த ரோடு போடுறது, இந்த கட்டிடம் கட்டி கொடுக்கறது, இவங்களெல்லாம் இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். அதில் ஏதாவது பணம் வராமல் இருந்தது, வேலையை முடிச்சிட்டேன் பணம் வரல சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணங்கள் இப்போது உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும்.
உங்களுடைய வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலாமா அப்படிலாம் இந்த காலகட்டம்லாம் கிடையாது. இருக்கிற வாகனத்தை சரி பண்ணிட்டு ஓட்டி போகிறது தான் நல்ல விஷயங்கள். அப்போ பழைய வீடுகளை புதுப்பிக்கிற விஷயங்கள், அப்போ இடமாற்றம் ஏதாவது உண்டா அப்படின்னா இப்போதைக்கு அது விஷயங்கள்லாம் தேவையில்லை. இடமாற்ற வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிறதுக்கு உண்டான சூழலை நீங்கள் ஏற்படுத்துங்க. சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ராசியாதிபதி தன்னுடைய ராசியை பார்க்குறது பலம், அதுவும் வக்ரகதியாக பார்க்குறார். நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், சகோதர உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், கல்வி கேள்விகளில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், கணவன் மனைவிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அப்போ ஏற்கனவே திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்குது, 2வது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். அனைத்து விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய மனப்போராட்டத்திலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதி ராசிக்கு வரக்கூடிய காலம், இந்த மாதத்தினுடைய கடைசியில் கண்டிப்பாக பயணத்தில் ஒரு பெரிய அளவில் இன்புற்று இருக்க போகிறீங்க. தூக்கங்கள் நல்லபடியாக நடக்கும். அஞ்சல் வழி செய்திகள், அதுக்கு முன்னாடிலாம் போஸ்ட்லேருந்து வரும் ஒரு அஞ்சல் வழி செய்திகள் நல்ல சுபிட்சத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வித சந்தோஷங்களையும் இந்த மாதம் அனுபவிங்க. பர்வத யோகம்னு சொல்லுவாள். 12 கிரகங்கள் இருந்தாலே அது என்ன பண்ணுன்னா பர்வத யோகம் அப்படின்னு சொல்லுவாள். 5 புலன்களும் சந்தோஷம் அடைய போகிறது. இந்த மாதம் ஆனந்தமாக இருக்க போகிறீர்கள். மேலும் ஆனந்தத்தை பெருக்கிக் கொள்ள நீங்கள் எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே பாக்கியாதிபதி சூரிய பகவான், அந்த சூரிய பகவானுடைய சூரிய சக்தியை பெறுவதற்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அமோக வெற்றி பெறுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.